வாழ்க்கை என்னும் நாடகத்தில் சிறந்த நடிகனாக நடிக்கப் போகிறேன். நான் அவளின் கணவனின் பிம்பமா அல்லது உண்மையான காதலனா? நிலா அவனை விட்டு சென்ற நாளில் மழை கொட்டி தீர்த்தது. அரவிந்தின் கண்களில் இருந்து வழிந்த நீரும் வானம் சிந்திய நீரும் ஒன்று கலந்தன. நிலா அவனை பிரிந்த பிறகு அவனின் வாழ்க்கை வெற்றிடமாக மாறியது. அவளின் கடைசி வார்த்தை, என்னை தேட வேண்டாம், மறந்து விடுங்கள். அது அவனின் காதுகளில் இடைவிடாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. அவளை எப்படி மறந்துவிட முடியும்? அவன் வரைந்த ஓவியம் ஒவ்வொன்றிலுமே அவள் இருந்தாள். அவன் தனது ஓவியத்தை எடுத்து பார்த்தான். அதில் நிலாவின் உருவம் அவனிடம் எதையோ கேட்பது போல் இருந்தது. அவன் உலகம் வெறுமையாகியது. அவன் காதலித்தது ஒரு நிஜமான பெண்ணா அல்லது ஒரு மாய பிம்பமா என்று அவன் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. மறந்து விடுங்கள் என்று சொல்லி சென்றவள் நான் மறக்க முடியாத ஒரு மர்மத்தை விட்டு சென்றாளே என்று கதறி அழுதான். அவளின் வார்த்தைகள் அவனை சுழன்று சுழன்று அடித்தன. அவள் ஏன் அடிக்கடி என்னை நினைவிருக்கிறதா, என்னை பார்த்ததில்லையா என்று கேட்டாள். அந்த சாவியில் இருக்கும் மர்மம்தான் என்ன? அவள் இருவருக்கும் நல்லதல்ல என்று சொல்லி சென்றாளே, அப்படியென்றால் எனக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு? நான் விரைந்து சென்று டாக்டர் சௌமியாவை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். மருத்துவமனைக்கு சென்று விசாரித்த அரவிந்த் அங்கே டாக்டர் சௌமியா இல்லை என்று தெரிந்து கொண்டான். ஒரு வார காலம் அவரை தேடி அலைந்தான். மீண்டும் நிலாவின் பழைய வீட்டிற்குள் சென்றான். அங்கு ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று பார்த்தான். அப்போது அங்கே ஒரு பழைய கவரில் சில காகிதங்கள் கிடந்தன. ஆம், அவை அனைத்துமே மருத்துவ அறிக்கைகள். அனைத்திலும் இருந்த பெயர் டாக்டர் சௌமியா. நிச்சயமாக இந்த டாக்டர் சௌமியாவிற்கும் எனக்கும் நிலாவிற்கும் ஏதோ தொடர்பு உள்ளது. நான் அவரை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற முடிவில் அவரை தேடி கண்டுபிடித்தான். அரவிந்த் அத்தனை மருத்துவ அறிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு மருத்துவமனையின் முன் அமர்ந்திருந்தான். இப்போது அவன் ஒரு காதலன் மட்டுமல்ல, ஒரு துப்பறிபவன், அந்த மர்மத்தின் முடிச்சுகளை அவிழ்க்கப் போகும் நாயகன். மருத்துவமனையின் அமைதி அவன் மனதிலிருந்த புயலை கூட்டியது. கையிலிருந்த மருத்துவ அறிக்கைகள் ஒரு நெருப்புத் துண்டை போல் அவனை சுட்டெரித்தது. அரவிந்த் மனதில் பல கேள்விகளை தொடுத்தபடி டாக்டரின் அறைக்குள் நுழைந்தான். தயக்கத்துடன், வணக்கம் டாக்டர், நான் அரவிந்த். இது என் நண்பர் ஒருவரின் பழைய மருத்துவ அறிக்கை. இதில் உள்ள சில சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து வைக்க முடியுமா என்று கேட்டான். டாக்டர் சௌமியா 50 வயது, மதிக்கத்தக்கவர், அமைதியான அனுபவம் நிறைந்த முகம். அவர் மருத்துவ அறிக்கையை வாங்கி பார்த்தார். அதில் இருந்த பெயரையும் தேதி மற்றும் விபரங்களையும் படித்ததும் அவரது முகத்தில் ஒருவித சலனம் ஏற்பட்டது. அவர் நிமிர்ந்து அரவிந்தை பார்த்தார். உட்காருங்க அரவிந்த், இது நிச்சயமாக உங்கள் நண்பரின் அறிக்கையாக இருக்காது. நீங்கள் இந்த நோயாளியை பற்றி என்னிடம் கேட்க வேறு ஏதோ காரணம் உள்ளது என்று கூறினார். அரவிந்த் தயங்கினான். பின்பு தான் நிலாவின் ஓவியத்தை காதலித்ததிலிருந்து ஆதியின் சாவி வரை நடந்த அனைத்து உண்மைகளையும் டாக்டரிடம் கூறினான். டாக்டர் சௌமியா சற்று நேரம் மௌனமாக இருந்தார். அவர் நாற்காலியில் சாய்ந்து ஆழமாக மூச்சு விட்டார். அவர் மெதுவாக, அரவிந்த், நான் சொல்லுவதை நீங்கள் நிதானமாக கேளுங்கள். நான் சொல்ல போகும் தகவல் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரலாம். ஆனால் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நீங்கள் உண்மையை அறிந்தால்தான் இந்த தேடலுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று கூறினார். அவனின் இதயம் படபடவென துடித்து கொண்டது. அவன் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தான். நீங்கள் சொல்லும் அந்த பெண்ணின் பெயர் நிலா. அவளின் கணவன் பெயர் ஆதித்யா. இருவரும் ஒருவருக்கொருவர் ஆழமாக காதலித்து வீட்டு எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டவர்கள். ஆதித்யா ஒரு ஓவியன். சுமார் 1 வருடத்திற்கு முன் அவர்கள் இருவரும் ஒரு கோரமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டனர். இருவரும் எனது மருத்துவமனையில்தான் அனுமதிக்கப்பட்டனர்.
அரவிந்த் சுவாசிக்க மறந்து டாக்டரையே பார்த்து கொண்டு இருந்தான். அரவிந்த், ஆதித்யா அந்த விபத்தில் உயிரிழந்து விட்டார். எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் நிலாவை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடிந்தது. ஆதி என்ற பெயர் நிலாவின் கணவன் என்று அறிந்ததும் அரவிந்தின் இதயம் உடைந்து போனது. அரவிந்த் தன் உணர்ச்சிகளை அடக்க முயன்றான். ஆனால் தோற்றுவிட்டான். கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகி ஓடியது. அரவிந்த் வலி நிறைந்த குரலில், அவள் தன் கணவனை இழந்ததால்தான் எப்போதும் சோகத்தில் இருக்கிறாளா என்று கேட்டான். அதற்கு டாக்டர் சௌமியா, இல்லை, அவள் சோகத்திற்கான காரணம் அதுவல்ல. அந்த விபத்திற்கு பிறகு நிலாவால் தன் கணவன் இறந்துவிட்டான் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டாள். அவளால் தன் கடந்த கால நிகழ்வுகளை நினைவுபடுத்த முடியவில்லை. ஆனால் அவளுக்கு நினைவில் இருந்த ஒரே விஷயம் தன் கணவன் பெயர் ஆதி என்பதும் அவன் ஒரு ஓவியன் என்பதும்தான். ஆதி உயிருடன் இருப்பதாக அவள் நம்பினாள். நாங்கள் உண்மையை சொன்னால் அவள் மனநிலை இன்னும் மோசமடையும் என்று உண்மையை சொல்ல நாங்களும் துணியவில்லை. டாக்டர் சௌமியா அமைதியாக நிதானமான குரலில் பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் அரவிந்தின் உலகம் தலைகீழாக புரண்டது. அரவிந்த் கண்களில் நீர் நிரம்ப, டாக்டர், நான் ஏன் நிலாவின் உருவத்தை வரைய வேண்டும்? அந்த வேளையில் நிலா ஏன் என்னை சந்திக்க வேண்டும்? இவை அனைத்தும் தற்செயல் போல் இல்லையே என்று கேட்டான். டாக்டர் சௌமியா தனது டைரியை திறந்து அதிலிருந்து ஒரு பழைய பத்திரிகையை எடுத்து அரவிந்திடம் நீட்டினார். அதில் அரவிந்த் வரைந்த பழைய ஓவியமும் அவனது புகைப்படத்தோடு கூடிய அவனின் நேர்காணலும் இடம்பெற்றிருந்தது. என்னை மன்னித்து விடுங்கள் அரவிந்த். நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த வேளையில்தான் உங்களது ஓவியமும் நேர்காணலும் பத்திரிகையில் வந்தது. உங்களை பின்தொடர்ந்தோம். நிலைமையை சொல்லி சரி செய்ய முடியும் என்று நினைத்தோம். ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை. கடந்த 6 மாதத்திற்கு முன் உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது நினைவிருக்கிறதா என்று கேட்டார். அவன் சற்று யோசித்துவிட்டு, ஆம், அது ஒரு சிறிய விபத்து, தலையில் லேசாக அடிபட்டிருந்தது என்று சொன்னான். ஆம், அந்த சமயத்தை தான் நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம். நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு மயக்க நிலையில் இருக்கும் பொழுது நிலாவின் புகைப்படங்களை உங்கள் கண்ணில் படும்படி நாங்கள் அறை முழுவதும் வைத்திருந்தோம். நிச்சயமாக அந்த புகைப்படம் உங்கள் மனதில், உங்கள் ஓவியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்பினேன். அதுபோலவே அனைத்தும் நிகழ்ந்தது என்று கூறினார். மன்னித்து விடுங்கள் அரவிந்த். எங்களால் அவளிடத்தில் உண்மையை சொல்லி புரிய வைக்க முடியவில்லை. அதற்குள் அவள் ஓவியனை தேட ஆரம்பித்து விட்டாள். அதனால்தான் இந்த கடினமான முடிவை நாங்கள் எடுத்தோம் என்று கூறினார். நீங்கள்தான் ஆதித்யா என்று நிலாவை நம்ப வைத்தோம். விபத்தின் காரணமாக அவன் தன் கடந்த கால நினைவுகளை இழந்துவிட்டான் என்றும் அதனால் அவனால் உன்னை அடையாளம் காண முடியாது என்றும் நாங்கள் கூறினோம். அவள் வருத்தப்பட்டாலும் ஆதி உயிருடன் இருக்கிறான் என்ற நினைவு அவளுக்கு ஒரு பிடிமானத்தை தந்தது. அவளின் நம்பிக்கை அவளை குணப்படுத்திவிடும் என்று நாங்கள் நம்பினோம் என்று கூறினார். அரவிந்தின் மனதிலிருந்த அத்தனை குழப்பங்களும் தீர்ந்து இப்போது கண்ணீராக வெளிவந்தது. நிலாவை அவன் வரையத் தொடங்கிய நாளிலிருந்து அவளை பார்த்த நாள் முதல் நிகழ்ந்த அனைத்தையும் மனதில் நினைத்து கொண்டான். அவள் அடிக்கடி தன்னை வந்து சந்திப்பது, என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்பது, உண்மையில் நினைவில்லையா என்று கேட்பது, அனைத்தையும் சிந்தித்து பார்த்தான். அனைத்தின் அர்த்தமும் இப்போது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அரவிந்த், அவள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று மிகவும் அடம்பிடித்தாள். அதனால்தான் உங்களை பற்றி விசாரித்து உங்கள் கஃபேயின் முகவரியை கொடுத்து உங்களை சந்திக்க ஏற்பாடு செய்தோம். அவள் உங்களை சந்திக்கும் பொழுது மன ரீதியாக அவள் குணமடைவாள் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் இங்கு எதிர்பாராமல் நடந்த விஷயம், நீங்கள் அவள் மேல் காதலில் விழுந்தது. உங்களுக்கும் காதல் வரும் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. தன் கணவன் ஆதி தன்னை மறந்துவிட்டான் என்பதை தாங்கிக் கொள்ள முடிந்த அவளால்
அவன் இன்னொரு பெண்ணிடம் தன் காதலை வெளிப்படுத்துகிறான் என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல்தான் இங்கிருந்து சென்றிருக்க வேண்டும் என்றார். அரவிந்த் அமைதியாக இருந்தான். அவள் தனது இறந்த கணவனை தன்னுள் தேடுகிறாள் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டான். அவன் நிலா மேல் கொண்ட காதல் உண்மை. அந்த காதல் இப்போது அவளின் சந்தோஷத்திற்காக ஒரு பெரிய தியாகத்தை செய்ய இவனை தூண்டியது. அவன் கண்களை துடைத்து கொண்டான். டாக்டர் சௌமியா ஒரு முகவரியை அரவிந்திடம் கொடுத்தார். நீங்கள் இந்த முகவரியில் சென்று பாருங்கள், நிலா அங்குதான் சென்றிருக்க வேண்டும் என்று கூறினார். அது ஒரு மனவள சிகிச்சை மையத்தின் முகவரி. அரவிந்த் ஒரு நிமிடம் யோசித்தான். தான் ஒரு நடிகனாக இன்னொருவரின் வாழ்வை வாழ வேண்டுமா, அல்லது உண்மையான அரவிந்தாக உண்மை காதலுடன் வாழ வேண்டுமா என்று. சற்று நேரம் யோசித்தவன், நான் செல்கிறேன் டாக்டர். என் நிலாவை தேடி செல்கிறேன். அரவிந்தாக அல்ல, ஆதித்யாவாக, அவளின் கணவனாக என்று சொல்லி புறப்பட்டான். அரவிந்த் நிலாவின் பழைய வீட்டின் பூட்டை அவசரமாக ஒட்ட வைத்தான். அவன் ஆதி என்ற பெயரை கொண்ட சாவியை எடுத்தான். அது இப்போது அவனுக்கான ஒரு புதிய அடையாளம். அந்த மலையடிவாரத்தின் முகவரி அவனின் புதிய பயணத்தின் தொடக்க புள்ளியாக இருந்தது. நிலாவின் மீது கொண்ட அளவு கடந்த காதலால் தனது சொந்த அடையாளத்தை மறந்த அரவிந்த் ஆதித்யா என்ற வேஷத்தை தன் மீது அணிந்து கொண்டான். டாக்டர் சௌமியா சொன்ன ஊரிற்கு வந்து சேர்ந்தான். இனி அவன் நிலாவை சந்திக்கும் அந்த தருணம் அவனது வாழ்க்கையில் ஒரு பொய்யின் உச்சமாக இருந்தாலும் அது அவனது காதலின் உச்சமாகவும் இருக்கும் என்று அவன் நம்பினான். அந்த ஊரின் காற்று அவன் முகத்தில் தழுவி சென்றது. சென்னை நகரத்தின் பரபரப்பும் காஃபியின் நறுமணமும் நிறைந்திருந்த அவனது உலகம் இப்போது மரங்களின் வாசனையும் அமைதியும் நிறைந்த ஒரு இடமாக மாறியிருந்தது. அரவிந்த் டாக்டர் சொன்ன இடத்தை வந்து அடைந்தான். அந்த இடத்தின் ஊழியர்கள் டாக்டர் சௌமியாவின் தகவல் படி அரவிந்த் வருவதை நன்கு அறிந்திருந்தனர். அவர்கள் அவனை நிலாவின் அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கே அவள் மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தாள். ஒரு நோட்டு புத்தகத்தில் எதையெதையோ எழுதி கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் சிந்தனை வேறெங்கோ இருந்தது. நிலாவின் அருகே அவன் மெதுவாக நடந்து சென்றான். அவனின் காலடி சத்தம் கேட்டு நிலா நிமிர்ந்து பார்த்தாள். அவனின் இதயம் ஒரு நொடி நின்றது. அவனின் கண்களில் நிலாவின் முகம் மட்டுமே தெரிந்தது. அவனை பார்த்தவுடன் நிலா, அரவிந்த், நீ எப்படி இங்கே வந்தாய்? நான் தான் என்னை தேட வேண்டாம் என்று சொன்னனே, நீ எப்படி நான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தாய் என்று கேள்விகளை தொடுத்தாள். அவளை நெருங்கிய அரவிந்த் தனது கைகளால் அவளின் வாயை மூடினான். அவனின் இந்த தொடுதலால் அதிர்ந்த நிலா அவள் நோட்டு புத்தகம் கீழே நழுவ எழும்பி நின்றாள். அவள் குரல் நடுக்கத்துடன் இருந்தது. அரவிந்த் என்றாள். அவன், இல்லை, நான் அரவிந்த் இல்லை, ஆதித்யா என்றான். நிலா கண்ணீர் கலந்த குரலில், ஆதி, நீங்களா என்று கேட்டாள். அரவிந்த் மெதுவாக அவள் அருகே சென்றான். அவளை கட்டி அணைத்தான். அவன் முகத்தில் ஒரு பெரிய பாவ சுமையுடன் கூடிய நிம்மதி படர்ந்திருந்தது. ஆம் நிலா, நான் தான் ஆதித்யா, உன் ஆதி வந்திருக்கிறேன். உன்னை தேடி வந்துவிட்டேன். நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்ந்து விடுவேன் என்று கேட்டான். நிலாவின் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. அவள் தன் பழைய நினைவுகளை தேடவில்லை. தன் கணவன் தன்னை தேடி வந்துவிட்டான் என்பதை மட்டுமே நம்பினாள். அவள் அழுதாள். ஆதி, நீங்கள் ஏன் என்னை விட்டு போனீர்கள்? நான் ஏன் உங்களுக்கு நினைவில் வரவில்லை? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று அழுதாள். அவன் அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தான். நிலா, என்னை மன்னித்து விடு. விபத்தில் அடிபட்டதால் எனது கடந்த கால நிகழ்வுகளை நான் மறந்து விட்டேன். ஆனால் நிச்சயமாக உன்னை மறக்கவில்லை. நீ என் மனதில் வாழ்ந்து கொண்டிருந்தாய். அதன் வெளிப்பாடுதான் நான் வரைந்த ஓவியம் என்று கூறினான். அவன் வரைந்த ஓவியத்தை அவன் காதலை வெளிப்படுத்தும் ஒரு பொருளாக அவன் பயன்படுத்தினான்.
நிலாவால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனை கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்தாள். ஆதி, நீங்கள் அனைத்தையும் மறந்தபொழுதும் என் முகத்தை மட்டுமே மறக்கவில்லை. அதுவே நம் காதலின் மிகப்பெரிய வெற்றி என்று கூறினாள். அரவிந்த் இப்போது பொய்க்குள் வாழத் தொடங்குகிறான். ஆனால் அந்த பொய்தான் அவனின் நிஜ வாழ்க்கையின் காதலின் ஆதாரம். இறந்து போன ஆதித்யாவின் காதலும் அரவிந்தின் தியாகமும் இப்போது அவளின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது.